சோழர்களின் உயிர்நாடி தாயகம் திரும்புகிறது. ஆனமங்கல செப்பேடுகள், அதாவது லெடின் செப்பேடு என்று அழைக்கப்படும் இந்த செப்பேடுகள் 1000 ஆண்டுகள் பழமையானது. ராஜராஜன் காலத்தில் கிபி 985 14 அந்த காலகட்டத்தில் விஜயநகர பேரரசால நாகப்பட்டினம் ஏரியாவில் ஒரு புத்த மதத்துக்கு விகாரம் கட்டப்படுது. அந்த புத்த மதத்துக்கு விகாரம் கட்டப்பட்ட விகாரத்தை பராமரிக்கிறதுக்காக ஆனமங்கலங்கிற கிராமத்தை ராஜராஜ சோழன் தானமா அளிக்காரு. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை இந்த செப்பேடுல குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, சோழர்கள் கடல் கடந்து அவங்களோட ஆதிக்கத்தை எந்த அளவுக்கு விரிவுபடுத்தி இருந்தாங்க, கடல் நிர்வாகம், தென்னாசியாவில் அவங்க எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தினாங்க, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களுமே அந்த செப்பேடுல இருக்கு. இந்த செப்பேடு தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலையும் இருக்கு. 21 பெரிய செப்பேடுகளும் 3 சிறிய செப்பேடுகளும் கொண்டது. மொத்தம் 30 கிலோ எடை கொண்டது. நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் நெதர்லாந்து பயணத்தின் போது இந்த செப்பேடை தாயகத்துக்கு திரும்ப கொண்டு வராரு. இது தமிழனின் பெருமை, சோழனின் பெருமை, தாயகம் திரும்புகிறது. நாம் முன்னோர் உலகை ஆண்ட வரலாறு இது.